அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட நாலேஜ் இல்லாம கட்சியில எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆனா 234 தொகுதிகளுக்கு 10 மண்டலங்களா பிரிச்சு மண்டலத்துக்கு 2 பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க. அது விஜய் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கும் அப்படின்னு தானே அறிக்கை வந்தது. அதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட ரீதியா நிறைய நிர்வாகிகளை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காங்க. நீங்க விஜயோட நேரடி கண்காணிப்பில், நேரடி பார்வையில் நான் இப்படியே சொல்றேன். விஜய் அந்த கூட்டத்துக்கு வரல. நம்பர் 1 எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஏன்னா இது பெரிய கூட்டம் கிடையாது. நீ சொல்ற மாதிரி என்ன பாக்குறதுக்கு கூட்டம் வந்துருவாங்க, தள்ளுமுள்ளாயிடும், இந்த கதைகளை நீங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. வந்தது வெறும் 30 பேர். உங்களுடைய ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய பனையூர் ஆபீஸ்ல. அந்த பனையூர் ஆபீஸ்க்கு விஜய் வந்து ஒரு சின்ன ரூம்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் வழக்கம் போல இந்த தூய்மை பணியாளர்களை பார்த்த மாதிரி, பரந்தூர் மக்களை பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தி உட்கார வச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து செயற்குழு கூட்டம் நடத்துற மாதிரி அந்த இடத்துல உட்கார பார்க்க முடியும். ஏன் விஜய் வரவில்லை? விஜய்க்கு வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அரசியல் பண்ணணும், கட்சி நடத்தணும், திமுக தூக்கி எறியணும், நாம் முதல்ல ஆட்சியை கொடுக்கணும், தமிழகத்தை என்ன கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை எங்க நீங்க செயல் வடிவமா கொண்டு வரீங்க நான் கேட்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல ஆமா உண்மையில நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். நான் இன்னைக்கு சொல்றேன், விஜய்க்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்ல. இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இன்னுமே குறைஞ்சிருச்சு. சுத்தி இருக்கிறவங்க எங்க விஜய் திடீர்னு போய் கட்சியை கலத்திட்டு போயிடுவாரோன்னு பயந்துகிட்டு இந்த வேலைகளை அவசர அவசரமா செய்யறாங்க. என்னுடைய பார்வையில் அதுதான். ஒரு நிர்வாகக்குழு கூட்டம் போடுறது, பொதுக்குழு கூட்டம் போடுறது எல்லாமே விஜயோட மனசில் மக்களை பார்த்து காலில் விழுந்து, ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்கவர் இன்னைக்கு காலில் விழுந்து நம்ம அழக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். மக்களுக்கு எல்லாம் நம்ம உதவி செய்ய வேண்டிய விஜய்க்கு என்னைக்குமே தன்னுடைய பணத்தை எடுத்து வெளியே கொடுக்கணும் அப்படிங்கறது அவருக்கு உடன்பாடே கிடையாது. நம்மளோட ஆக்சுவலி இன்னும் நமக்கு தெரியாது அது ஆதவர்ஜனா பணமா இல்ல மரிய வில்சன் பணமா யாருடைய பணம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் விஜய் வந்து இதெல்லாம் நான் செய்யணுமா, நான் போய் எல்லாரோட காலில் விழுக்கணுமா, நான் கேரியர்ல உச்சத்துல இருந்து வந்தவன் இன்னைக்கு என்ன போய் காலில் விழுக வைக்கிறாங்களா அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாரு. தொடர்ச்சியாக அந்த கட்சி நடத்தணுமாங்கிறது கூட விஜயோட மனசு தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஓடிட்டு இருக்க காரணத்தினால்தான் அவசர அவசரமாக இவ்வளவு நாட்கள் நிர்வாகிகள் போட போறோம்ட்டு நீங்க நியூஸ் கார்டு போட்டுட்டு இருந்த இந்த கும்பல் உடனடியாக நாங்கள் நிர்வாக குழு கூட்டம் போட்டோம், நிர்வாக குழு கூட்டத்தை நடத்திட்டோம். நிர்வாக கூட்டத்தை நடத்தினீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், கூட்டம் நடந்த பிறகு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் கூட விட்டுருங்க, எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்னங்க எடுத்தீங்க? 30 பேர் உட்கார்ந்து பேசிருக்கீங்கல்ல. 2 விஷயம் கேட்கிறேன். நாங்கள் மறுபடியும் களத்திற்கு வரப்போகின்றோம், இந்த தேதி குறிக்கப்பட்டு விட்டது, சொல்லணும்ல, ஏன் சொல்லல? நீங்க வந்து அப்ப என்ன சொல்றாரு, இந்த எஸ்ஓபி இருக்கு, இது இருக்கு, களத்துக்கு வருவியா வரமாட்டியா நீ? எங்கள் கள செயல்பாடுகளை வேகப்படுத்த போகின்றோம், கட்டமைப்பை வலுப்படுத்த போகின்றோம், ஏதாவது ஒண்ணு சொல்லணும். எதுவுமே சொல்லாம சும்மா உட்கார்ந்து டீ சாப்பிட்டு சப்ஜா சாப்பிட்டு போறதுக்கு இது கவர்மெண்ட் நடக்கிற சில மீட்டிங்ஸ் மாதிரியாது. விஜய் அதை கேள்வி கேட்டிருக்கணும், விஜய் வந்திருக்கணும், விஜய் அட்லீஸ்ட் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல கலந்துருக்கணும். எதுவுமே செய்யல. ஆனா விஜயோட கண்காணிப்பில் நடக்குது, தளபதி பார்வையிடுகிறார். என்ன விதமான கதைகள் இதெல்லாம்? அது ஒண்ணு. இரண்டாவதாக நீங்க சொல்ற மாதிரி மாணவர் அணி, இளைஞர் அணி, ஒரு 4 அணிகள், மகளிர் அணி எல்லாம் போட்டிருக்காங்க, 4 அணிகள் போட்டிருக்காங்க. இதுல இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிக்கை எழுதினாலும் சரி, பேசினாலும் சரி, அவருடைய அரசியல் எதிரியான திமுகவை எதிர்த்து எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேசிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். திமுக எதிர்த்து அவர் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் குடும்ப அரசியல். மாநாட்டில் தான் முதல்ல பேச ஆரம்பிச்சார். குடும்ப அரசியல், ஊழல் அரசியல் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நேரடியாக அட்டாக் பண்றது ஸ்டாலினே ஒரு வாரிசு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரிசு, வாரிசுகளுக்கு வாரிசுகளாக இந்த கட்சியில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். இதை பேசினாரா? ஆதவர்ஜுனா இதை பேசினாரா? நீங்க அம்பேத்கருடைய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனோட மையமாக பேசியது என்பது இது ஒழியணும், மன்னராட்சியை ஒழியணும். நான் அன்னைக்கு உண்மையிலே குரல் கொடுத்துதான் பேசினேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரிசு அரசியலுக்கு எனக்கும் அது உடன்பாடு கிடையாது. நீங்கள் வந்து இது சரியா செய்யறது சரியா தவறா அப்படிங்கிறதா. இன்னைக்கு நீங்க அந்த அறிவிக்கப்பட்டதுல நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பல மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க, பல மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு சாம்பிள் இந்த கட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறது. நீங்க வந்து திருப்பூர்ல மேற்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் வந்து பேர் சங்கர், சரிங்களா? அவருடைய மனைவி வந்து என்ன கேட்டீங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட கழகத்துல நீங்க செயற்குழு உறுப்பினர்கள் போட்டாங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலர் போடும்போது கூடுதலா 15 பேர் போட்டாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாவட்டத்துடைய பொருளாளர், துணை அமைப்பாளர், துணை செயலாளர் ஒரு 10 பேர் போட்டாங்க. மொத்தம் 15 பேர் ஒரு டீமா போடுவாங்க. 15 பேர் இருந்து விஜய் கூட போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அந்த செயற்குழுல அவரோட மனைவி ஏற்கனவே இருக்கு, சங்கரோட மனைவி ஏற்கனவே இருக்காங்க. இன்னைக்கு 2 அறிவிப்புல, ஒரு மாணவர் அணின்னு ஒரு அறிவிப்பு, ஒரு மகளிர் அணி ஒரு அறிவிப்பு. அவருக்கு வந்து 2 பொண்ணுங்க. அதுல அவர் பேரோட சேர்த்து சொல்றேன், அப்பதான் வந்து மக்களுக்குமே வந்து எவ்வளவு தூரம் இந்த கட்சி செயல்படுது அப்படிங்கிறது புரியும். அவரோட பேர் சங்கர், அவங்களோட மனைவி செயற்குழு உறுப்பினர் பேர் தீபா சங்கர். கார்த்தின்னு ஒருத்தர் ஏற்கனவே இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட பொருளாளருடைய மனைவியுடைய மச்சான் அவர் ஏற்கனவே. இன்னைக்கு போட்டிருக்கிற பொறுப்புகள்ல சங்கருடைய பொண்ணு பேரு சௌமியா, பிகாம் படிக்கிற அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு அணியில, மகளிர் அணியில இருக்காங்க. மாணவர் அணியில இன்னொரு பொண்ணான மோனிகா ஸ்ரீ எம்எஸ்சி ஐடி படிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய இன்னொரு அணியில சங்கருடைய அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, சிஸ்டர் அண்ட் பிரதர், மூர்த்தின்னு ஒருத்தங்க, ஜெயந்தின்னு ஒருத்தங்க. இது மேற்கு மாவட்டத்துல இருக்க இன்னொரு அணியில இருக்கு. இது இல்லாம செயற்குழுவுல இருக்கின்ற கிறிஸ்டன்கிறவரோட மனைவி செல்வப்பிரியா இருக்கிறாங்க. இணை செயலாளரோட ராம்குமாரோட மனைவி திவ்யா இருக்கிறாங்க. இன்னைக்கு போடப்பட்ட பொறுப்புகள் இது ஒண்ணு. இது இல்லாம
நீங்க ஏற்கனவே சில பொறுப்புகள் அறிவிக்கப்பட்ட உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து கோவையுடைய மண்டல அணி பொறுப்பாளர், ஐடி விங்கோட மண்டல அணி பொறுப்பாளராக இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு மல்டிபிள் போஸ்ட் 2வது போஸ்ட் போடுறாங்க. இது பல இடங்கள் நடக்குது. இப்ப நீங்க வந்து மதுரையில விஜயன் பண்றாரு, அவர் ஏற்கனவே 3 போஸ்ட் ஹோல்ட் பண்றாரு. புதுக்கோட்டையில பர்வேஷ் வந்து 2 போஸ்ட் 3 போஸ்ட் ஹோல்ட் பண்றாரு. இது மல்டிபிள் போஸ்ட் ஒன்று போடுறாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நீங்க எங்கள்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கு, நாங்க பூத் கமிட்டி வரைக்கும் போடுறது ஸ்ட்ராங்கா இருக்கும், நாங்க குடும்பாட்சியை வேரோட அழிக்கணும்னு வந்திருக்கோம். இதுக்கு பேர் என்ன சார்? ஒரே ஒரு மாவட்டம் தான் நான் படிச்சிருக்கேன். எல்லா மாவட்டங்களும் எடுத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயற்குழுல இருக்கிறவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த கட்சியில இருக்கலாம், தவறே கிடையாது. எல்லா கட்சியிலையும் இருக்கிறவங்க அது ரொம்ப நியாயமான விஷயம் தான். ஆனா எல்லா பொறுப்புகளையும் ஒரு குடும்பமே சாப்பிட்டு போயிரும்னா நீ உனக்கு திமுகவை பேசுறதுக்கோ பாஜகவை பேசுறதுக்கோ எல்லா கட்சியிலும் பேசுறதுக்கு உனக்கு எங்க அருகதை வருதுன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் மட்டும் இவ்வளவு அநியாயம் பண்றீங்க. ஓகே, இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சு? நாங்க யார்கிட்ட காசு வாங்கணுமோ காசு வாங்கிட்டோம், காசு வாங்க முடியாத நாங்க எங்களுடைய குடும்பத்தை போட்டுட்டோம். இந்த நியமனங்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் இந்த நியமனங்கள்லாம் காசு வாங்கிட்டு தான் பண்ணப்பட்டதா? என்னைக்கோ காசு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் காசு வாங்கி புஷியானந்தோடைய நோக்கம் என்ன இருந்ததுன்னா, இந்த பொறுப்புகளை போட்டீங்கன்னா வேலை செய்ய நிப்பாட்டிடுவோம். நீங்க நல்லா பாருங்களேன், இந்த மாவட்ட செயலாளர்கள் நீங்க உதாரணத்துக்கு இப்ப சைதாப்பேட்டை வரைக்கும் வச்சுங்களேன். சைதாப்பேட்டையில, டி நகர்ல, சென்னையில இருக்க பல இடங்களுக்கு போங்க. டிசம்பருக்கு முன்னாடி, அதாவது போன டிசம்பருக்கு முன்னாடி நீங்க நிறைய போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாவட்ட செயலாளர்கள் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டே இருப்பாங்க. நீங்க மாவட்ட செயலர் போஸ்டிங் அடிச்ச வந்த பிறகு அவங்க ரொம்ப அப்படியே நிப்பாட்டுங்கன்னா அவங்க அடிச்சது மேக்ஸிமம் பேனர் வைக்கிறது, போஸ்டர் வைக்கிறது, வேற கள செயல்பட அவங்கள்ட்ட இல்ல. நான் பார்த்தேன் அம்பத்தூர்ல மாவட்ட செயலர் இருக்கு, நிறைய பண்ணிட்டே இருப்பார், வளைச்சு பேனர் வைப்பார், போஸ்டர் வைப்பார், ஏதாவது பண்ணிட்டே இருப்பார். என்னைக்கு மாவட்ட செயலர் போஸ்டிங் வருதோ அன்னையோட வேலை நிப்பாட்டிட்டார். விசாரிக்கும் போது புஷியானந்தே சொல்லிருக்காரு, யாரும் வேலை செய்யாதீங்கப்பா, யாரும் வேலை செஞ்சு காசெல்லாம் செலவு பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டார். நீங்க இப்பக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்து யாரெல்லாம் போஸ்டிங் போட போறீங்களோ சார்பணிகளா ஒரு 20 அணிகள் இருக்கு, 21 அணிகள் இருக்கு, அந்த அணிகள்கிட்ட காசு வாங்க, நீங்க அதை வச்சு செலவு பார்த்துக்கோங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து இணைச் செயலர், துணை செயலர், கேண்டிடேட்ஸ் 2 கோடி, ஒரு கேண்டிடேட்டை பிடிச்சீங்கன்னா 2 கோடி ரூபாய் எப்படியாவது கொண்டு வாங்க அவங்கள. இந்த மாதிரியான சம்பாதிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாங்கன்ட்டு இந்த பசங்கள்ட்ட எல்லாம் என்னைக்கோ காசு வாங்கிட்டாங்க. ஆனா பொறுப்பு அறிவிங்க சொல்லும்போது இருப்பா, அவசரப்படாதப்பா, தளபதியே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாருப்பா, புஷியானந்தனே கொடுப்பாருப்பா, உங்களோட மாவட்ட செயலரே கொடுப்பாருப்பா, நீங்க இவ்வளவு நாள் காலம் கடத்திட்டே இருந்தாங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்சி ஏதோ செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற காண்பிப்பதற்காக அவசரமாக இந்த லிஸ்ட் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இது கூட டக்கு டக்குன்னு எல்லா இப்ப 21 சார்பணிகளும் இப்ப அடுத்ததாக மீனவர் அணி ஒண்ணு இருக்கு, நீங்க வந்து இப்போ திருநங்கைகளுக்கான அணி இருக்கு, இது எல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அணி இருக்கு. இதெல்லாம் அறிவிக்கப்படுமா? அறிவிக்கப்படாது. ஏன்னா அங்கேயும் காசு செட்டில் ஆகணும். இதெல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு உறுதிப்படுத்த பிறகு ஒவ்வொரு அணிகளாக அவங்க அறிவிப்பாங்க. இது ஏன் இவ்வளவு நாள் அறிவிக்கப்படாமல் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்படுகிறதுனா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், கட்சி வந்து கலைக்க போறது இல்லைங்க, விஜய்க்கு அந்த முடிவுகள் இருந்தால் கூட நாங்க கட்சியை கலக்கி விட மாட்டோம் அப்படிங்கிறது மட்டுமே இது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல இந்த குடும்பாட்சி இதெல்லாம் எவ்வளவு தூரம் வலுவா இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து சேர்த்து பார்க்கிறேன். இப்போ மட்டும் இல்ல, புஷியானந்த் அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டு சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்தது. நிறைய நிர்வாகிகள் வந்து புகார் கொடுத்திருந்தாங்க, காசு வாங்கிட்டு பொறுப்பு போடுறாருன்னு. அது செய்திகளிலே வரும்போது கண்டிப்பா அது விஜய் அவரோட நாலேஜுக்கு போயிருக்கும் இல்லையா? ஆனா இன்றைக்கு போட்ட நிர்வாகிகளையுமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து குடும்ப அரசியல், குடும்ப உறுப்பினருக்குலாம் வந்து பொறுப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பகிர் தகவலை நீங்க சொல்றீங்க. சோ விஜய் அவர்களுக்கு இதுவாக தெரியுமா, இதுவும் தெரியாதா? இல்லங்க, தெரியாதுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதாவது ரொம்ப டீடைலா நீங்க வந்து யார் மூலியமா வாங்குறாரு, யாரெல்லாம் பினாமியா வச்சிருக்காரு, அவர் வந்து சில கோட் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, ராக் பீச், சில்வர் பீச், அந்த மாதிரிலாம் வச்சிருக்காரு. அவரோட பினாமிகளா 2 பேர் செயல்படுற கடலூர்ல இருக்கிறவங்க, அந்த பினாமிகள்கிட்ட போய் நீங்க காசு கொடுக்கணும். அந்த பினாமி வந்து கடைசியா ஓல்டு கிரீக் பீச் ஏதோ புஷியானந்துக்கு பேர் வச்சிருக்காங்க, அந்த பீச்ல போய் கடைசியா கொடுக்கணும். அந்த பணம் பரிமாற்றம் எல்லாம் நடக்குது. விஜய் அவர்களுக்கு தெரியாத நிச்சயமா சொல்லிட முடியாது. நீங்க ரொம்ப டீடைலா ஒட்டுமொத்தமா இத்தனை கோடி ஒரு அடிக்கிறாராங்கிறது தெரியாம இருக்கலாம். ஆனா ஏன்னா இது வந்து முதலாக புஷியானந்த் சம்பாதிக்க துவங்கிய இடம் எது தெரியுமா? நீங்க அவங்களோட அப்பா எஸ்ஏசி வந்து இந்த மன்றத்தோட பொறுப்புகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு சாமானிய ஒருத்தர் வர்றாரு, விஜய் வந்து இந்த மண்டபத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு, விஜய் இந்த ஷூட்டிங் வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்குன்னா விஜய் வந்து அக்சஸ் பண்ண விட்டு, தம்பி என்ன பண்ண போட்டோ எடுக்கணுமா வாப்பா போட்டோ எடுத்துட்டு போ. விஜய் இன்னுமே அப்பயே பீக்ல இருந்த துப்பாக்கி அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பயே புஷியானந்த் அந்த காட்சிகள்லாம் மாறுது. போட்டோ எடுக்கணுமா 15,000 காசு கொடு, 15,000 காசு இருக்கு. நீங்க பாருங்க, இந்த கட்சியில நான் இன்னும் சொல்றேன், ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய பசங்க எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேங்க, பேப்பர் பொறுக்கிற ஒரு பையன், அந்த பையன் வந்து இந்த கட்சியில ஒரு பொறுப்புக்கு வரணும், கடுமையா வேலை செய்யணும். எவ்வளவு ஒரு நாள் சம்பாதிப்பேன் கேட்டானே, ஒரு 700 800 சம்பாதிப்பேன். இதுதான் எப்படிப்பா சம்பாதிப்பேன், பேப்பர் பொறுக்கிறேனே. இப்படிப்பட்ட பசங்களை தான் ஏமாத்தி தான் இவர் வந்து அவங்கள்ட்ட காசு பிடிக்கி தான் அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பையன் வராருன்னா, நீ 15,000 காசு வச்சிருக்கியா? நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு நீங்க கூட்டம் இயல்பாக வந்ததுல இயல்பாகத்தான் வந்தது. ஆனா ஏன் இவ்வளவு வந்ததுங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் அவன் நிறைய பேர் சொன்னாங்க. 2014க்கு பிறகு நாங்க விஜய் பார்க்கவே இல்லை, எங்களுக்கு ஆக்சஸே கிடையாது, நாங்க வந்தா அவர் பார்க்க முடியாது, கேட்லயே அனுப்பிச்சிருவாங்க, போட்டோ எடுக்க முடியாது. அப்ப இன்னைக்குதான் எங்க தலைவரை சினிமா ஸ்கிரீனை தாண்டி இன்னைக்கு நேரடியா பார்க்கிறோம். உணர்ச்சி மிகுதியில பேசின எவ்வளவு பசங்க இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு அது முக்கியமான காரணம். அப்ப இப்படிதான் விஷயம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்.
நீங்க எஸ்ஏசி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஷோ ஓட்டுறீங்களா ரசிகர் மன்ற ஷோ 2 நாள் ஷோவை மாத்து. 2 நாள் கட்டாயமா நீ ஓட்டி தான் ஆகணும். எல்லா காசையும் எங்கள்ட்ட வந்து குடு, என்கிட்ட குடு. என் பொருளாளர் பொருளாளர் இருக்கார் இல்லையா வெங்கட்ராமன், இவங்க எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து இந்த விஷயங்களை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து யாருமே விஜய் சுற்றி இருப்பவர்களோ இல்ல விஜயோ ரொம்ப நேர்மையானவர், இவங்கெல்லாம் அப்படியே நேர்மைக்கு பெயர் போனவர்கள், இவங்கெல்லாம் என்ன சொன்னார், கரப்ஷன் கபடதாரிகளா ஏதோ பேசினார் இல்லையா, அந்த கரப்ஷன் கபடதாரிகள் உங்க கட்சியில தான் நிறைய இருக்கான். நீங்க ஆள்கின்ற கட்சிகள் இல்ல ஆண்ட கட்சிகள் கூட நீங்க குரல் சொல்லும் போது அவங்க எல்லாம் ஆண்டாங்க, அவங்க வந்து காசு அடிக்க பார்த்தாங்க, ஊழல் செஞ்சாங்கிறது குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். நீ வரவே இல்லப்பா, நீ முளைக்கவே இல்ல. முளைக்கிறதுக்கு முன்னாடியே நீ எவ்வளவு திருட முடியுமோ இந்த இதை திருடிட்டு இருக்க. அதுதான் பெரிய ஆபத்து. நான் வந்து பல நேரங்கள்ல இது ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்தான கட்சி நான் சொல்றேன்னா, நீ வர்றதுக்கு முன்னாடியே நீ எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம், எவ்வளவு ஊழல் பண்ணலாம், எவ்வளவு குடும்பாட்சி நடத்தலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தப்பி தவறி மக்கள் உனக்கு வாக்களிச்சு உன்னை உட்கார வைக்கிறாங்கன்னா நீ எவ்வளவு மோசமா செயல்படுவ. நீ வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்க இந்த சினிமால காட்டுற மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு தொகை அடிக்கலாம் நீங்க வந்து கணக்கு போட்டு வேலை பார்ப்போம். யாராவது ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகிறாருன்னா எம்எல்ஏ அண்ணே மாசம் மாசம் எவ்வளவு நமக்கு கமிஷன் வரும், ஒருத்தர் தப்பித்தவரை அமைச்சர் ஆனா இந்த துறையில இருந்து எவ்வளவு தூரம் கொள்ளடிக்கலாம், இதுதான் உங்களோட போக்கஸா இருக்கும், நோக்கமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படித்தான் வளர்ந்து வருகிறார்கள். நீங்க வந்து 2 நாளைக்கு ஒண்ணுல இப்ப ஜனநாயகன் வருது, ஜனநாயகன் நான் வந்து ரசிகர் மன்ற ஷோவே இல்லைன்னு சொல்லிட்டு வர விஜய், நீங்க வந்து இந்த கூட வச்ச டிக்கெட் கூட நான் விட்டுறேன், 2000 விற்கிறாங்க 1500 அதை கூட விட்டுறேன். ஏன்னா பொதுமக்கள் விரும்புறாங்க, விஜய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நாசமா போறாங்க, அது போயிட்டு போறாங்க. ஆனா இந்த ரசிகர் மன்ற ஷோஸ இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலர் ஒருத்தர் கூட நடத்த மாட்டாருன்னு விஜய் சொல்லுவாரா, உறுதி கொடுப்பாரா? செய்ய மாட்டார். ஏன்னா புசியானந்துக்கு 4 நாள்ல 40 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். விஜயோட படம் ரிலீஸ் ஆனா ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் கலெக்ஷன் பண்ணணும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட கட்சி தான் என்ன சொல்லுது, தமிழ்நாட்டை நாங்கள் மீட்க போகின்றோம், உங்கள்ட்ட இருந்தா தமிழ்நாட்டை மீட்கணும் அப்படிங்கறதா என்னுடைய பதில். குறிப்பா புஷி ஆனந்த் வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பொறுப்புகள் போறதாகட்டும், இந்த மாதிரி வந்து பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம எப்படி நடக்கும் நீங்க வந்து சொன்னா, தெரிஞ்சிருந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல விஜயால புஷி ஆனந்த் அவர்கள் மீது? இல்லைன்னா ஏன் கண்டிக்க கூட மாட்டாரா, இல்ல கண்டித்து வெளியில தகவல் வரலையா, என்ன நடக்குது கட்சி? இல்லங்க, அத சொல்றேன் இல்லையா, நீங்க அவரு புசியானந்த் எப்ப என்ன சொல்றாரு டயலாக், நான் 3 டைம் எம்எல்ஏக்கு நின்னவன், ஒரு டைம் எம்எல்ஏ ஆனவன். விஜய் நம்ம எம்எல்ஏ போஸ்ட் பாண்டிச்சேரியில எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது ரொம்ப கம்ப சுத்திரம் நினைக்கிறார், பெரிய விஷயம் நினைக்கிறார். விஜய் அரசியலே தெரியாத காரணம், ஒரே ஒரு காரணம், அரசியல் தெரியாது. புசியோடைய தொகுதியில எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அந்த தொகுதியில வந்து எவ்வளவு வாக்கு வித்தியாசம் அவர் ஜெயிச்சாரு. கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி தான் இல்லையா அங்க எம்எல்ஏ எலெக்ஷன்? அதோட கம்மி, அதோட கம்மி. நீங்க சென்னையில ஒரு கவுன்சிலருக்கான தொகுதியில 40,000 ஓட்டு இருக்கு, இன்னைக்கு விருகம்பாக்கத்துல இருக்கு 40,000 30,000 ஓட்டு இருக்கு. நீங்க அவ்வளவு எல்லாம் கூட கிடையாது, ஒரு பஞ்சாயத்தோட கம்மியான ஒரு இடம். அந்த இடத்துல 2000 ஓட்டு ஜெயிச்சிட்டேன் நான் பெரிய அரசியல்வாதின்னு அவர் கதை விட்டு இருக்காரு. விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் அவர் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ போல இருக்குப்பா, ஒரு நமக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. நீங்க பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஜானுடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்க நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இவ்வளவு மோசமான ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஒருத்தர் 2024 ஆட்சி செய்ய போறன்னு ஒருத்தர் கண்டிப்பா எடுக்கவே மாட்டாரு. வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாரு. கிளம்பி யாரு நீ, எத்தனை பேர் எம்எல்ஏ? முதல் கேள்வி, இப்ப நான் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கேன், என்ன பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி வந்தாரா, நான் கேட்கின்ற முதல் கேள்வி, சொல்லுங்க சார் நீங்க எத்தனை பேர் சார் எம்எல்ஏ ஆக்கிருக்கீங்க, எத்தனை ஆட்சி உருவாக்கிறீங்க நான் கேட்பேன். விஜய் அதெல்லாம் கேட்டாரா? கேட்கவே இல்லை. விஜய் சுத்தி இருக்கிறவங்க இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண கேட்டாங்களா? அவங்களும் கேட்கல. ஏன்னா அவங்க யாருக்குமே அரசியல் நாலேஜே கிடையாது. பொலிட்டிகல் நாலேஜ் இருந்திருந்தாங்கன்னா அந்த கேள்வி நீங்க கேட்பீங்க. ஓகே சார், நம்மளோட கோல் என்ன சார், நீங்க என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்க, நீங்க ஓகே பிபிடில நல்ல படம் எல்லாம் காமிக்கிறீங்க சார், நீங்க எங்களை என்ன சார் பண்ண போறீங்க, 6 மாசத்துல என்ன சார் பண்ண போறீங்க, 3 மாசத்துல என்ன சார் பண்ண போறீங்க, 9 மாசத்துல என்ன சார் பண்ண போறீங்க, 1 இயர்ல நம்ம கோல் என்னவா இருக்கு சார், நீங்க இதுக்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சார், உங்கள்ட்ட என்ன சார் டேட்டா இருக்கு, சமூக ரீதியான டேட்டா இருக்கா சார், அதுவே ஜானுக்கு தெரியாது. எந்த ஊர்ல வன்னியர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, எந்த ஊர்ல முக்குளத்தோர் இருக்காங்க, எந்த ஊர்ல வந்து ஆயுதவாளர் அடர்த்தியா இருக்காங்க, எதுவுமே தெரியாத ஒருத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கீங்க. ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் அவர் 19 ஓகே அரசியல் தெரியும், உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றியா, நீ வா அவனை சேர்த்துக்கிறேன், அவ்வளவுதான், அப்படி போயிட்டு இருக்காரு. அதனால இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு இவங்களெல்லாம் நம்ம வந்து காசு வாங்குறாங்கன்னு அலிகேஷன் எல்லாம் வந்துச்சு, இவங்களாம் அனுப்பிச்சிட்டாருன்னா விஜய் என்ன பண்ணுவார்? நீங்க 15 நாட்கள் புசியானது இல்லாத போது முன்னாடி சொல்லி அணுவும் அசையலாம் சொல்லும் போது பனையூர் ஆபீஸ் திறக்கலாம், எந்த விதமான ஊடகங்களை யாரும் பங்கேற்கலாம், எந்த விதமான யூடியூப் விவாதங்களை யாரும் பங்கேற்கலாம். அதை விட கூடுதலான சொல்லவா, ஒரு வாட்ஸ்அப் குழு கூட இயங்கல. இந்த கட்சியில இருக்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழு கூட இயங்கல, எல்லாம் தூங்கிருச்சு, எல்லாம் லாக்ல போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி புசியானது வெளியே அமைச்சிட்டு நடக்குமா? நடக்காது. இல்ல இந்த திருடர்கள் மற்ற திருடர்களை அனுப்பிச்சு நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது விஜய்க்கு தெரிந்த காரணத்தினால், விஜய்க்கு அரசியல் தெரியாத காரணத்தினால் இது இப்படிதான் தொடர்ந்து உண்டு. நிறைவான ஒரு கேள்வி, சமீபத்துல விஜய் அவருடைய தகப்பனார் எஸ்ஏசி அவங்க புதிதா ஒரு வீடு கட்டியிருந்தாரு, கனவு வீடு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கூட அந்த வீடியோ வெளியானது. அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோல வந்து விஜய் கலந்துக்கிற மாதிரி அந்த வீடியோல ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை, உறவினர்கள் கூட யாரும் கலந்துக்கல அப்படிங்கிற தகவல் வந்தோடனே எல்லாருமே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய புதிதாக கட்டின வீடு எடுத்துட்டு பனையூருக்கு வர சொல்லுவாரா விஜய் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரால் பண்ணோடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு எஸ்ஏசி அவர்கள். எஸ்ஏசி பண்ணல, அந்த சம்பந்தப்பட்ட யூடியூப் தளத்துல இருந்து அந்த வீடியோ வந்து நீக்கப்பட்டிருக்கு இல்லையா? என்ன பின்னணி சார், இதோட பின்னணி என்ன? இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க விஜய் அவர்கள்
இந்த மாதிரி அவரு பெரிய அளவுல குடும்பத்தோட அவர் வந்து ஒரு அணுக்கமான சூழ்நிலையில் இருக்காருன்னா அதுவே பெரிய கேள்விக்குறி தான். ஆனா அதே நேரத்தில் அரசியலுக்காக தன்னுடைய தாய் தந்தையை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு, அதை பயன்படுத்தவும் தயங்குவதில்லை. முதல் மாநாட்டிற்கு அவர்கள் வர வேண்டும், கொடியேற்றுவதற்கு அவர்கள் வர வேண்டும். கொடியேற்றும் போது அவங்க முதல் சீட்ல உட்கார்ந்து இருக்கணும். முதல் மாநாட்டில் முதல் இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். மதுரை மாநாட்டில் மேல ஏத்தலாம். உங்க மேல ஏத்தனா அவங்கள வந்து என்ன நீங்க பண்ணணும்னு முதற்கொண்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட்ல அவர் இது செயல்படுத்துறார். இது சொல்லவே இல்லை. யாருமே ஸ்கிரிப்ட்ல சொல்லணும்ல. சார் நீங்க இன்னைக்கு வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும் சார். அங்க வந்து அவங்க வந்து கிரக பிரவேசம் பண்றாங்க, பால் காய்ச்சறாங்க சார், அதுல நீங்க கலந்துக்கணும் சார். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருந்தா அங்க போயிருப்பார். அவருக்கு அது சொல்லப்படவில்லை. அவ்வளவுதான். இது இயல்பாக ஒரு பையன் வந்து அப்பா அம்மா பண்றாங்கன்னா போய் தலை காட்டணும். இல்ல மறுபடியும் நான் கூட்டம் வந்துரும் சொல்லி சொன்னா நைட்டோட நைட்டாவது போய் அப்பா அம்மா பார்த்துட்டு வரணும். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். இதான் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு கரியர் உச்சத்துல இருக்க ஒருத்தருக்கு இது எதுவுமே பொருந்தாது. எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடா வேலை பார்க்குற ஒருத்தருக்கு இது எதுவுமே பொருந்தாது. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து எஸ்ஏசியோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமா இருக்குது. எஸ்ஏசி கிட்ட வந்து கருத்து கேட்கிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க இது வரைக்கும் பேசுனதுல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒட்டுமொத்தமாக விஜய்க்காக பேசுகிறவர்கள் பேசியதில் ஒரு 10% வரைக்கும் நடந்திருக்கான்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 10% நடந்திருக்காது. 10% கூட அவருக்காக இன்னும் பயங்கரமா கம்பு சுத்துறாங்க இல்லையா? கம்பு சுத்துறவங்க வந்து பயங்கரமா கம்பு சுத்திட்டே இருப்பாங்க. விஜய் வந்து பெரிய டீம் போட்டாரு. நீங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 2 லீகல் விங் சம்திங் ஏதோ சொன்னாங்க. அப்புறம் எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தகம் கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. படிப்பகம் திறக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எவ்வளவோ எக்கச்சக்கமான விஷயங்கள். பனையூர்ல அது நடக்க போகுதுன்னாங்க, இது நடக்க போகுதுன்னாங்க. விஜய் வந்து ஜனவரில இருந்தே களத்துக்கு வர போறோம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு புத்தகமாக விஜய் சொன்ன பொய்கள், இல்ல தாவேக்கா சொன்ன பொய், விஜய் கூட என்ன விஜய் தெரியாது, தாவேக்கா சொன்ன பொய்கள்னு நீங்க எழுதுனீங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து நியூஸ் கார்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அது பெரிய புக்கா, பெரிய வால்யூமா நீங்க போடலாம். வால்யூம் 1, வால்யூம் 2 அளவுக்கு போடலாம். ஏன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இவங்க வந்து இவங்க எப்பயுமே சம்பவம் லோடிங்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதெல்லாமே புஸ்வானம் ஆயிருக்கு. பல நேரங்கள் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். விஜய் வந்து கேட்ட திறந்துட்டாவே சம்பவம் லோடிங் நினைக்கிறேன். ஏன்னா இனிமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே, ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் காட்சியில வந்து ஒரு பாடல் பாடுறாருல, அதுக்கு ஒப்பான ஒரு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்ட திறக்கிறதுங்கிறது. அந்த ரசிகமான நிலையிலே பார்த்துட்டு இருக்கும் போது அவர்களுக்கு அப்படித்தான் தோணும். அது எதுவுமே அதான் சொல்றேன் இல்லையா, இது வரைக்கும் நடந்தது சொன்னப்பட்டது. எஸ்ஐஸ் வர போறாரு, வரவே மாட்டார். அவருக்கு வந்து வர்றதுன்னா என்னைக்கோ வந்திருப்பாரு. அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் என்னைக்கோ வந்திருப்பாரு. பையனுக்கான அட்வைஸை கொடுத்திருப்பாரு, கைடன்ஸ் கொடுத்திருப்பாரு. மரியாதை கிடைக்காத இடத்துல தந்தை எப்படி போவார்? அங்க அவருக்கு இல்லாத பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணும்னா கனவு கனவு வீடு அப்படிங்கிற வீடியோல பாத்தீங்கன்னா தாவேக்காவோட பொருளாளர் வெங்கட்ராமன் மட்டும் கலந்துக்கிட்டாரு. கட்சியில இருந்து வேற யாருமே இல்ல, அவர் மட்டும் கலந்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறவங்க இல்லையா, இப்போ நீங்க இந்த கட்சியில வெங்கட்ராமன் எஸ்ஐசியில் நியமிக்கப்பட்ட நபராக இருக்கலாம். அதனாலதான் இப்ப கட்சியில இருந்து ஓரம் கட்ட போறாரா? ஏன்னா ரெசார்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வாயிலே நிக்க வைக்கப்பட்டார். அது அது தெரியலங்க. ஏன்னா நீங்க அது வந்து ஒரு உள்குத்து எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. புஷியானந்துக்கு பிடித்த நபர்கள், இந்த புஷியானந்த கூட ஜானுக்கு பிடித்த நபர்கள் சொல்லலாம். ஜான் வந்து ஆரம்ப காலத்தில் புஷியானந்த் எப்படி வந்து கழட்டி விட்டுறதுங்கிறதுக்கான கடுமையான வேலைகளை பார்த்தார். ஒரு ஸ்டேஜ்ல புஷியானந்த கழட்டி விட முடியாதுங்கும் போது வெங்கட கழட்டி விடலாங்கிற வேலைகளை பார்க்கலாம். ஏன்னா அது ஒரிஜினா உள்ள வரும்போதே வெங்கட்ராமனுக்கான குறி இதுன்னு சொல்லி எழுதப்பட்டது, பேசப்பட்டது. நீ புஷியானந்த் நேரடியாக, ஏன்னா புஷியானந்த் வெங்கட்ராமன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதுல ஒன்னா பயணிச்சிட்டு இருக்கோம். புஷியானந்துக்கு நேரடியான ஒரு பகை வந்து வெங்கட்ராமன் மேல இருக்காது. ஆனா ஜானுக்கு இருக்கலாம். ஜான் வந்து வெங்கட்ராமனை கழட்டி விடுங்க, அவர் வேண்டாம், நமக்கு பிடிக்காத ஆட்கள் நமக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் காலி பண்றதுக்கான வேலைகளை பார்க்கலாம். அதனால அது இருக்கும். பட் இவரை வந்து நீங்க அப்பெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும், இல்ல துரத்த முடியும்னா துரத்த முடியாது. ஏன்னா ஒரு மேனேஜராக ரொம்ப காலமா சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கின்றார். அதனால அவ்வளவு ஈஸியா அது நடந்துருமாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். பட் ஆனா இவங்க எல்லாம் எஸ்ஏசி அவர்கள் நியமிக்கப்பட்ட நபர்கள். ரொம்ப ஆரம்பத்துல இருந்து எஸ்ஏசி கூட இருக்காங்க. அப்ப அவங்க அட்லீஸ்ட் ஒரு அந்த மரியாதைக்கு போயிட்டு தான் வருவாங்க. விஜய் சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, அவங்க போயிட்டு தான் வருவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட்ல சொல்ற சார், நீங்க அப்பா அம்மா நீங்க பால் காய்ச்சறாங்க, நீங்க போகணும் சார், ஸ்கிரிப்ட்ல சொல்லிருந்தா கண்டிப்பா போயிருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.